அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இது சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தாங்க. எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை. செம்ம ஃபீவர், செம்ம கோல்டு. அதனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹஸ்பண்டுக்கு கம்பெனி லீவு தான், வீட்டில் தான் இருக்கார். காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடித்த பின்னாடி தாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நைட்டே பார்த்திங்கன்னா பாலில் உரம் ஊற்றி வைக்கணும், தயிர் ஊற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். மறந்து தூங்கிட்டேன். காலைல அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பால் காய வச்சேன். கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம தயிர் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்து நம்ம டீ ஆற்றுவோம்ல, அந்த மாதிரி ஆற்றி ஒரு 4-5 வாட்டி ஆற்றி அப்புறம் அதை ஒரு ஓரமாக வச்சிட்டோன்னா போதுங்க. ஒரு 3 மணி நேரம், இப்போ காயிற வெயிலுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு தயிர் சேர்ந்து வந்துடும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வச்சு விட்டாச்சு. இப்போ மதியம் லஞ்சுக்கான வேலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அரிசி ஊற போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. அரிசியுமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ பொரியலுக்காக பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரிசியும் வாஷ் பண்ணி அதையும் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஏற்றி வச்சாச்சுங்க. அது பாட்டுக்குன்னு அரிசி வெந்துட்டே இருக்கும், சோறு ஆகிட்டே இருக்கும். நம்ம வேலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுப்பில் தாளித்து விட்டுட்டே இருந்தோன்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும்ல. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் பொரியல் தான் வைக்க போகிறோம். நல்லா உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. பொரியலுக்கு அப்புறமேட்டு குழம்புக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். அப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறின பின்னாடி கருவேப்பிலை, பூண்டும் நல்லா ப்ரௌன் கலர் ஆன பின்னாடி வெண்டைக்காவை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துடலாம். அந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வெண்டைக்காவை சேர்த்துட்டு அப்படியே கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா அதனுடைய வளவளப்பு தன்மையெல்லாம் வெளியே வந்து நல்லா கூழ் மாதிரி ஆகிடுங்க, கொல கொலன்னு. அதனால் எப்படி பண்ணணுன்னா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அது வந்து கொல கொலன்னு ஆகாமல் உதிரி உதிரியாக வரும். ஒரு 50% வந்து வெண்டைக்காய் நல்லா சுருங்கி கலந்து விட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சோண்டு தனியாத்தூள், சீரகத்தூள், உப்பு சேர்த்து மறுபடியும் கலந்து விடுங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு விட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா வெண்டைக்காவும் அடிப்பிடிக்காது. அதே நேரத்தில் அந்த கொலகொலப்பு தன்மையும் இருக்காது. நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு, உதிரி உதிரியாகவும் இருக்குது. மசாலா வாசனையும் போயிடுச்சு. உங்களுக்கு சட்டி பார்க்குறதுக்கு தான் பார்த்திங்கன்னா அடிப்பிடிச்ச மாதிரி கருப்பாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சிம்லேயே வச்சு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்காம அப்படியே வதக்கி விடுறதால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கலரில் இருக்குது. ஆனால் காய் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிச்சே இருக்காதுங்க. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சுங்க. சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சோறுமே வெந்துடுச்சு, அதையுமே வடித்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் தக்காளி ரசம் தாங்க. அதையும் பார்த்திங்கன்னா அரைச்சி தாளித்து விட்டாச்சு. ரசம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல நுர கூட்டி ஒரே ஒரு கொதி வரும்போதே பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுடணும். இல்லைன்னா அந்த ரசத்துடைய வாசமும் இருக்காது, ஃப்ளேவரும் இருக்காது, சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. ரசமும் ஆஃப் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியலும் தாளித்து விட்டாச்சுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. ஆனால் செம்ம டேஸ்டான, ஹெல்த்தியான, சூப்பரான ஒரு வக்கணையான லஞ்சு தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில். சோறு, தக்காளி ரசம், வெண்டைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஈவினிங் மறுபடியும் ஒரு 5 o'clock மேலேருந்தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து ரம்ஜானுக்கு எனக்கு எங்கள் மாமியாருக்கு, மாமனாருக்கெலாம் ட்ரெஸ் எடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் இன்னும் எடுக்கலைங்க. இன்றைக்கி 6 மணிக்கு நாங்கள் கடைக்கு போக போகிறோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. வந்து சமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நம்மளுக்கே ஒரு லேசினஸ் வந்துடும். வெளியில் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு தோணும். அதனால் சமைச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு குயிக்காக சூப்பராக அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம்.
ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பழமான தக்காளி, 20 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு ஸ்பூன் கசகசா, அப்புறமேட்டு வந்து ஒரு 5லேருந்து 6 முந்திரி சேர்த்து மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே இந்த சோயா பீன்ஸ் இருக்குல்ல, பட்டர் பீன்ஸ், அதை ஊற வச்சுருந்தேங்க. அது கூடயே நான் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே அந்த குக்கரில் போட்டு விசில் விட்டுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிருங்க. நீங்கள் சோயா பீன்ஸ் இல்லைனா பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை, வெள்ளை மூக்கடலை, காராமணி எதில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இல்லை நான் எதுவுமே ஊற வைக்கலை, நாங்கள் டக்குன்னு தான் வெளியே போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பன்னீர், முட்டை, மஷ்ரூம் இல்லைனா ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லைன்னா ப்ளேனாக கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வந்துச்சுங்க. ஓப்பன் கூட பண்ணல, அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி கடைக்கு வந்துட்டோம். 6 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தான், என் ஹஸ்பண்ட் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம், ரம்ஜான் வந்துருச்சு, எப்போ ட்ரெஸ் எடுக்கிறது, எப்போ கடைக்கு போகிறது அப்படின்ட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கலாம், என்ன கலர் நம்மக்கிட்ட இல்லை, எவ்வளோ அமௌண்ட்டில் வாங்கலாம், எத்தனை ட்ரெஸ் வாங்கலாம், என்னென்ன வாங்கலாம், அதிகமாக வாங்கலாமா இல்லை கம்மியாக வாங்கலாமா, இதை பற்றியே மைண்டில் ஓடிட்டே இருக்கோங்க. ட்ரெஸ் வாங்குற வரைக்குமே பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லை, எனக்கெல்லாம் ட்ரெஸ் வேணாம், நீ மட்டும் எடுத்துக்கோ, எனக்கு ஏதாச்சும் ஒன்று நான் மாட்டிக்கிறேன், எனக்கு என்ன வந்தது, எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். நான் சொல்வேன், ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, நல்ல நாள் அதுவுமா ட்ரெஸ் போடலாம் எப்படி அப்படின்ட்டு. சரி நான் சிம்பிளாக ஒன்று எடுத்துக்கிறேன், டெய்லி யூஸ்க்கே கம்பெனிக்கு போட்டு போகிற மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்கு வந்த உடனே ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று நீயே செலக்ட் பண்ணி கொடு, நான் வாங்கிக்கிறேன், பெருசாலாம் வாங்காது அப்படின்னு சொல்லிடுவார். சரின்ட்டு நானும் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து ஓகேவான்னு கேட்டால் இல்லை வேணாம், வேறு கலர் எடு, வேறு மாடல் எடு, இது லைட் கலராக இருக்குது, டார்க் கலராக எடு, இப்படியே சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு 500 ரூபா தானா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடு, நல்லதாக எடு, பார்த்து எடு அப்படின்ட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா அவருடைய பட்ஜெட் தாங்க எகிரி போயிட்டுருக்கோம். சூப்பராக செலக்ட் பண்ணி நல்ல ப்ரைஸாக பார்த்து எடுத்து வாங்கிட்டு வந்துடுவார். அப்போ தான் யோசிப்பேன், பார்த்து நம்ம தான் கடைசியில் ஆர்ப்பாட்டமாக அலப்பறையாக ஆர்வமாக இருக்கிற நம்ம பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸில் வாங்கிட்டு வந்துடுறோம். எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மனுஷன் பார்த்திங்கன்னா ஹை பட்ஜெட்டில் போயிடுவாருங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான்லாம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து போட்டாலே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுங்க, ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிடுவேன். ஆனால் இவர் அப்படி கிடையாதுங்க. அந்த கடையே புரட்டி போட்டாலும் பார்த்திங்கன்னா எடுக்கிறேன்ட்டு எடுத்துகிட்டே இருப்பார். உங்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.